வணக்கம். உங்கள் சமூக ஆர்வலர் டாக்டர் சி வெங்கடேசன் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சார், அனல் மின் நிலையம் தான் அத்திப்பட்டு. பார்த்தீங்கன்னாக்கா அதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 தொழிலாளர்கள் மகளிர் எல்லாருமே வந்து அவங்களுடைய குறைகளை சொல்லிக்கிட்டு எந்த ஒரு சம்பளமும் வந்து எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை, இந்த மாதிரிலாம் எங்களுடைய கஷ்டங்கள்லாம் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி போராட்ட களத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த போராட்ட களத்துக்கு யார் செவி சாய்ப்பாங்கன்றதே தெரியல. ஆகையால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சி ஜோசப் அவர்கள், விஜய் முதலமைச்சர் அவருக்கு பார்வைக்கு இதை வந்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஒரு கோரிக்கை மாதிரி வைக்கிறாங்க. ஏன்னு சொன்னாக்கா அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30 வருஷ காலத்துக்கு முன்னாடி எல்லாம் உப்பு விவசாயம் தான். உப்பு விவசாயம், கருவேல மரம், அதை வெட்டி தான் பிழைக்கிற ஜனம் அங்கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடிநீர் வந்து நல்ல குடிநீர் கிடையாது அங்கே, எல்லாம் உப்பு தண்ணி தான். ஒன்றரை லேண்டு கட்டி அது எதுவுமே வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அதை கண்டம் பண்ணிட்டு தான் இந்த அனல் மின்சாரம் இதை துவக்கி வைத்தாங்க. அதனால் இந்த நெய்தி வாயில், மீஞ்சூர், அத்திப்பட்டு, எண்ணூர், புதுநகர், காட்டுப்புலி இந்த மாதிரி இடத்துலலாம் இருந்து பெண்கள் வந்து வேலைக்கு வராங்க. அவங்களுடைய வேலைக்கு போகிற பயணமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து எறா தேவி விற்கிறவங்க தான் நிறைய பேர், ஃபிஷர்மேன் அதிகம். இப்போ அவங்களுடைய போராட்டன்றது வந்து யாருமே செவி சாய்க்க மாட்டான்றாங்க. அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இதை உங்களுடைய பார்வைக்கு இதோ வைக்கிறேன். இப்படிக்கு டாக்டர் சி வெங்கடேசன், உங்களது சமூக ஆர்வலர். வணக்கம். வட சென்னை அனல் மின் நிலையத்தில் வேலை செய்கிறோம். 15 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கோங்க. எங்களுக்கு எந்த இதுவுமே ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை. சம்பள குறைவு, எங்களுக்கு நோய் வந்துச்சு, கை கால் தேய்மானம் எல்லாமே வந்துச்சு. இதுவரையில எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது. அப்போ முதலமைச்சர் சரி புதுசாக வந்திருக்காங்க, அவங்களாவது ஏதாவது எங்களுக்கு பண்ணுவாங்கன்னு பார்க்குறோம். அவங்களும் எதுவும் இல்லை. எங்கள் மினிஸ்டரை போய் பார்த்தாங்க, சேர்மனரை போய் பார்த்தாங்க. எங்கள் மக்கள்லாம் முந்தானெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. மனசே எங்களுக்கெல்லாம் வேதனையாக இருந்தது. எங்களுக்கு லேடிஸுங்களுக்கு ஏதாவது எங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறகு இங்கே வந்து கூட நிற்கக்கூடாது. வட சென்னையில் இங்கேயும் நிக்க கூடாது. அப்ப நாங்க எங்க தான் நிக்கிறது? நாங்க எங்க போராடுறது? என்ன பண்றது? அதுக்கு ஒரு வழியே இல்லையா எங்களுக்கு? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எந்த வழியாவது எங்களுக்கு ஒரு வழி காட்டுங்க. நாங்க இத்தனை வருஷமா வேலை, எல்லா லேடிஸா கஷ்டப்படுறோம். எல்லாருமே வறுமையில இருக்கிறவங்க தான், யாரும் இது பணக்காரங்களும் கிடையாது. எல்லாருமே வறுமையில இருக்கு. எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். முதலமைச்சர் தான் இதை பத்தி எங்களை பத்தி நீங்க பார்க்கணும், செய்யணும். நாங்க இங்க போராடிக்கிட்டு இருக்கோம். நீங்க தான் பார்க்கணும். நீங்க தான் இந்த மினிஸ்டர், சேர்மனர் எல்லாருமே எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். அவங்க எங்களுக்கு ஒப்பந்த தொழிலாளர் இருக்கோம். இன்னும் அது கூட எங்களுக்கு தெரியல. ஒப்பந்த தொழிலாளர் கூட இல்லங்கிறாங்க, அது கூட இல்லன்றாங்க. எங்களுக்கு தினக்கூலின்றாங்க. அப்ப நாங்க இத்தனை வருஷமா வேலை செய்யறோம், ஒப்பந்த தொழிலாளர்னு சொல்றாங்க. இத்தனை வருஷமா நாங்க வேலை செஞ்சிருக்கோம். எங்களுக்கு சம்பள உயர்வும் கிடையாது. இன்னைக்கு விக்கிற ரேட்டுக்கு எங்களுக்கு சம்பள உயர்வும் கிடையாது. அடிமட்ட சம்பளம் நாங்க வாங்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு அடையாளமும் கிடையாது. நாங்க உள்ள வேலை செய்யறோன்றதுக்கு ஒரு அடையாளமும் கிடையாது. எந்த இதுவுமே எங்களுக்கு கிடையாது. அப்ப நாங்க எப்படிதான் செய்யறது? நாங்க எங்களுக்கு நிரந்தரமா கம்பெனியே ஒரு சம்பளம் கொடுத்தா போதும், கவர்மெண்ட் கொடுத்தா போதும். எங்களுக்கு வர சம்பளத்தை கவர்மெண்ட் கொடுக்கும். எங்களுக்கு சம்பளம் 10,500 ரூபாய் கொடுக்குறாங்க. சார், நாங்க வந்து ஒரு 9 வருஷமா நான் வேலை செய்யறேன் சார். இது உள்ள எங்களுக்குன்னு நிரந்தரமான ஒரு பிஎஃப் இல்ல. எவ்வளவு கட்டுறாங்கன்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. மாசம் 300 ரூபாய் 400 ரூபாய் பிச்சை போடுற மாதிரி எங்களுக்கு பிஎஃப் போடுறாங்க. 2வது சம்பளம் வந்து நான் வரும்போது 6,000 ரூபாய். நான் இப்ப இந்த 9 வருஷத்துல பாத்தீங்கன்னா இப்பதான் 12,000 ரூபாய் ஏத்திருக்காங்க. ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளவுன்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. எவ்வளவு கவர்மெண்ட் கொடுக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. இது வரைக்கும் அந்த கணக்கு இல்ல. 2வது நாங்க உள்ள வேலை செய்யறதுக்கு எந்த ஒரு அத்தாச்சுமே இல்லை. பார் கோடுன்னு ஒண்ணு தராங்க, அது நீங்க அடிச்சாலும் அடிக்கும், நாங்க அடிச்சாலும் அடிக்கும். இது உள்ள வேலை செய்யறதான்னு எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது. யாரு கேட்டாலும் எதனா எதிர்த்து கேட்டா வேலை விட்டு நீ வெளியே போயிடணும், உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஒரு 12,000 ரூபாய் வச்சுன்னு ஒரு லேடிஸ் எப்படி சார் ஒரு குடும்பம் பண்ணுவாங்க? நீங்க சொல்லுங்க சார். விக்கிற விலைவாசிக்கு ஒரு 12,000 ரூபாய் எப்படி குடும்பம் பண்ண முடியும்? நான் சிங்கிள் மதர், எனக்கு புருஷன் இல்லை. இப்போ இது உள்ள வேலை செய்யறவங்க நிறைய பேருக்கு புருஷன் இல்லாததான் வேலை செய்யறாங்க. நாங்க சம்பாரிச்சுதான் பிள்ளைங்களை காப்பாத்தணும். ஒரு சம்பளத்துல எப்படி சார் நாங்க காப்பாற்ற முடியும்? எங்களுக்கு பரமிட்டு இப்போ சிஎம் வந்திருக்காரு. எல்லா எலெக்ஷன்ல இப்ப ஏற்கனவே இருந்த ஏடிஎம்கேல சரி டிஎம்கேல சரி எங்க குரல் கொடுத்து எந்த குரலும் கேட்கல. இப்போ அதனாலதான் நாங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு சிஎம் எங்க ஜோசப் ஐயாவை நாங்க வர வச்சோம். அவரும் இது வரைக்கும் செவி கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? அப்ப நாங்க கத்துறவங்க கத்திக்கிறதா இருக்கணுமா? எதனால கத்துறாங்க? எதனால இந்த ஜனம் போராடுறாங்கன்னு ஒரு பக்கம் திரும்பி பரமிட்டு கொடுக்குறாரு கொடுக்கல அப்புறப்பட்ட விஷயம். இன்னும் விஷயம் இறங்கி வந்து கேட்கல. ஒரு கூட பிறந்த சகோதர 2 நாளா போராடுறாங்க. இது வரைக்கும் ஒரு செவி கொடுக்கலன்னா அப்புறம் எதுக்காக நாங்க வர வைக்கிறோம்? அப்ப நாங்க ஆடு மாடுகள் அவுத்து விட்டா போயிட்டு வர்றதுக்கு நாங்க என்ன கேக்குறோம்? வயிற்று சாப்பாடுக்கு ஒரு சம்பளத்தை உயர்வு கேக்குறோம். நாங்க இவ்வளவு நாள் வேலை செஞ்சு லஞ்ச் போயிடுச்சு. ஒரு இஎஸ்ஐன்னு கட்டுறாங்க. ஆனா இது வரைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் நாங்க பாக்கல. அதுக்குண்டான அத்தாச்சி எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. நாங்க என்ன சார் பண்றது? பிள்ளைங்களை காப்பாத்த ஒரு நாள் பட்னி பசியமா நாங்க வாழறோம் சார். இந்த கம்பெனில வேலை செஞ்சு நிம்மதியான வாழ்க்கையை நாங்க வாழல சார். இந்த கம்பெனில வேலை செஞ்சு ஒருவேளை சாப்பாடு கூட கஷ்டப்படுறோம். உயரம் 12,000 ரூபாய் எப்படி சார் இந்த வாழ்வாதாரம்
வேற பண்றது, கரண்ட் பில்லே ஏறிச்சு, கேஸ் விலை ஏறிச்சு, ஒரு வெங்காயம் தக்காளி வாங்க முடியல. இப்படி எல்லாம் இருக்கும்போது நாங்க எப்படி வாழறது? அதுக்கு உண்டான பதில் எங்களுக்கு சிஎம் சொல்லியே ஆகணும். எல்லா சேர்மேன் முதற்கொண்டு மினிஸ்டர் முதற்கொண்டு எல்லாரும் எங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். எங்களுடைய நிலைமை என்ன? அப்படி இல்லையா என் பிள்ளைங்களோட தற்கொலை பண்ணி சொன்னா கூட நாங்க எல்லாரும் ரெடியா இருக்கிறோம். தற்கொலை பண்ணின்னு சாவறோம். அதுக்கு மேல வேற வழியே கிடையாது. இவ்வளவுதான் எங்களுக்கு கொடுப்பா. அடிமை மாதிரி நடத்துறாங்க ஐயா, அடிமை மாதிரி நடத்துறாங்க. இவ்வளவுதான் கொடுக்க முடியும். இஷ்டம்னா வேலை செய்யலாம், வெளியே போன்றாங்க. எதனால நாங்கன்னா கேட்கறதுக்கு எங்களுக்கு யாருமே கிடையாதா? சரி, நாங்களும் வேற வழி இல்லையே, பிள்ளைங்களை காப்பாத்தணுன்றதுனால தான் நாங்க இது உள்ள வேலை செய்யறோம். வேற எங்களுக்கு ஒண்ணுமே கேட்கல. எங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு வரணும். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்போ உடனே நாளைக்கே போயிட்டு பரமட்டு ஆடுறதா நாங்க கேட்கல. இன்னும் விஷயம் ஏன் கத்துறீங்க, எதனால இப்படி கூக்கர் இல்லறீங்கன்னு எங்களுக்கு இறங்கி வந்து யாரா இருந்தாலும் கேட்கற வரைக்கும் நாங்க இப்படிதான் இருப்போம். என் பேர் ரேவதி ஐயா.